இந்தாங்க பெரியவாழ்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. முதல் மரியாதை உங்களுக்கு தான். இருந்து சாப்பிட்டு போங்க. முதலாளி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. என்னமா அது பெரியவங்களா இருக்கும்போது ஏன் கால விடலாமா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சார் பெரிய மனுஷன். இனிமே நாம எதுக்கு இங்க இருக்கணும்? எங்க கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் கூட தராதரம் தெரியாத இடத்துக்கு வந்தது எங்க தப்பா போச்சு. வாங்கனே போலாம். கோச்சுக்காதீங்க. நீயே வச்சுக்க. ஏண்டா சொல்லல, நீ எப்ப ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவ? இன்னைக்கு ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்திருக்க. ஒருத்தரே 2 சீப்பு வாழைப்பழம் வாங்கி சொன்னாரு. அதான் ஒரு சீப்பு வாங்கிட்டு போறேன். ஒரு பழம் சாப்பிடுறது வேணாம்பா. ஏன்? இல்ல உங்ககிட்ட வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டா பிரச்சனை வரும். ஐயோ, நான் தானே தான் வச்சுக்கிறேன், உங்கள்ட்ட வச்சுக்க மாட்டேன். சாப்பிடுங்க. சரி, தைரியமா சாப்பிடலாம். தோலை நடுரோட்ல போறியா? யாரா வலிக்கு வந்துட்டா? எவன் வலிக்கு வந்து எனக்கு என்ன? நீங்க வாங்க. என்னாச்சு என்னாச்சா? தோல் வலிக்கிருச்சு. அதான் முதல்ல சொன்னேன், தோலை நடுரோட்ல போடாத. கேட்டியாடா? வா. என்ன எலும்பு போச்சாடா? ஏன் பின்னால போடுற? முன்னாடி போட்டா வலிக்கும், பின்னாடி போட்டா ஐயோ வா. ஐயோ ஐயோ, பின்னாடி போட்டல அதுல விழுந்தாங்க. பட எந்திரிமா எந்திரிமா. ஏமா பார்த்து வரக்கூடாது. யோ, உன்னை யாரையா தூக்கி விட சொல்றது? விடையா? ஐயோ, இடுப்பு போச்சே. இடுப்பு போச்சா? இடுப்பு எங்கம்மா இருக்கு? எல்லாத்தையும் துணியை போட்டு மூடி வச்சிட்டீங்க. சரி சரி, நான் தூக்கலாமா? நீ எந்திரி. ஐயோ, இடுப்பு வலிக்குதே. இடுப்பு வலிக்கா? என்னடா காமிமா? எதுக்குயா? மருந்து எடுத்து போடு வரல. நான் என்ன மருந்து மடியில வச்சிருக்கேன்? சூடு பறக்க தேய்க்கலாம்ல. அப்படியா? சரி, ஆபத்து பாம்பல. இடுப்பு கம்மியமா தேய்ச்சி விடுறேன். யோ, தேய்க்க வேணாம், தூக்கி விட்டா போதையா. நில்லுமா. என்ன மப்பா போச்சு? நில்லுமா. தோலை போட்டது நானு, விழுகிறது அவர் தோலா? அது எதுக்கு ஒரு ராசி வேணும். நில்லுமா. நெல்லுமா, பாக்குற தப்பா நினைக்க போறாங்க. ஐயோ, முடியலையா? எந்த பாவியோ நடு ரோட்ல வாழைப்பழம் தோலை போட்டுட்டு போயிருக்கான். கட்டையில போங்க. சொல்லல கேட்டியா? கட்டையில போகுமா? ஏமா சொல்றதான் சொல்றேன், ஒரு மெத்தையில போன்னு சொல்லக்கூடாதா? அவன் எதுல போனா எனக்கு என்னையா? பாத்துக்கிட்டு இருக்கியா? வலிக்குது, தூக்கிட்டு போயா. தூக்கிட்டு போவா? அண்ணே, ஆபத்து பாம்புல தூக்குங்கண்ணே. எங்க தூக்கிட்டு போறது? ஒரு பவருக்குள்ள என்ன பேச்சு பேசுறீங்க? ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்கண்ணே. அல்லே ஏன் அப்படி சொல்ற? வேற வழி என்ன? வழி இருக்குங்க. நாளைக்கு நடக்கிற ஊர்வலத்துல நம்ம ஆளுங்களை கூட்டத்தோட கூட்டமா அனுப்பி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம். இருக்கவே இருக்காரு இன்ஸ்பெக்டர் நம்ம கையில. ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஒரு கேஸ் புக் பண்ணி பாலுவ உள்ள தள்ளிடுவோம். குட் ஐடியா. ஓகே. தற்காலிக தொழிலாளர் வேலையை, 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 தொழிலாளர் வேலையை, தற்காலிக 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 தொழிலாளர் வேலையை, முதலாளி பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு திமிரா? இந்த பாருங்க, நமக்கு முதலாளி கொள்கை தான் எதிரியே தவிர முதலாளி இல்ல. அதனால தனிப்பட்ட முறையில நம்ம யாரையும் தாக்க கூடாது. நம்ம கூட்டத்துக்குள்ள நமக்கு வேண்டாதவங்க யாரோ இருக்காங்க, அவங்க தான் இப்படி செய்யறாங்க. தயவு செஞ்சு நீங்க முதல்ல போயிருங்க. வாங்க.
ரொம்ப நன்றிங்க. ம் பார்த்து மெதுவா ஓட்டி போங்க. என்ன நடந்தாலும் சரி ஊர்வலத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது. நாம நினைச்சதை முடிச்சே தரணும். புறப்படுங்க. மிஸ்டர் பாலு, நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? உங்க மில் முதலாளி மகளை மானபங்கப்படுத்துறதுக்காக. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க வேணா அப்படி செய்யலாம், எங்க அண்ணன் அப்படி செய்ய மாட்டாரு. என்ன சார் செடாப்பு? ஜனநாயக நாட்டுல இது கூட பேசக்கூடாதா? இப்ப நீ மட்டும் வரியா இல்ல உன் கூட்டத்தை அரெஸ்ட் பண்ணட்டுமா? வேணாம் சார், நான் மட்டும் வர்றேன். வாங்க. போலீஸ் அராஜகம்! போலீஸ் அராஜகம்! போலீஸ் அராஜகம்! எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். வாமா. அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? மானபங்கப்படுத்திருக்கான். யாரு? உன்னதான். அத நான் இல்ல சொல்லணும். உங்க அண்ணன் தாமா இப்படி ஒரு புகாரை கொடுத்தாரு. இப்ப நான் சொல்றேன் அது பொய். இன்ஸ்பெக்டர், அவர் என்ன மானபங்கப்படுத்தல. உண்மையை சொல்ல போனா அவர் தான் என் மானத்தையே காப்பாத்தினாரு. ப்ளீஸ் அவரை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. என்ன மிஸ்டர் பிரகாஷ், யார் யார் கட்சின்னு தெரியாம நீ ரிப்போர்ட் பண்ணிட்ட. இப்ப நீ முடிக்கிறது இல்லாம என்னை முடிக்க வச்சிட்ட. 1/6. அதனால சீக்கிரம் வெளியே அனுப்பியா. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நோ மென்ஷன். வாங்க போலாம். வர்றேன் சார். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வர்றேன். இந்தாங்க, இதை வாங்கிக்கங்க. என்னது? ரொம்ப நன்றிங்க. முட்டதுக்கா? இல்ல, சட்டையை திருப்பி கொடுத்தீங்கல்ல அதுக்கு. வர்றேன். கல்யாண
வைக்க வாடி மானே தங்க நிற கையில் சாயும் போது மனம் தண்ணி ஒன்று அடிக்குது தானே ஆய நிலவு எந்தன் தோளில் சாய்ந்ததே பால் பொங்கும் கங்கை எந்த நெஞ்சில் ஓடுதே அலை பாயுதே கல்யாண சோலை துயில்தான் கண்டாங்கி சீலை மயில்தான் கண்ணால் அளந்தேன் உந்தன் அழகை கண்ணா உனக்கே தந்தேன் மனதை காணாத இன்பமே காதல் நிலவே வா கல்யாண சோலை குயிலே கண்டாங்கி சேலை மயிலே வெற்றி வெற்றி சக்சஸ் நாம ஜெயிச்சிட்டோம். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். விஷயம் என்னன்னு சொல்லு. நம்ம முதலாளி பாஸ் கீதல்ல டெம்பரவரி ஆளுக்கெல்லாம் பர்மனண்டாக்கு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அது நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றி இல்லையா? என்ன இங்க நிக்கிறீங்க? அதானே இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஒண்ணு இல்லைங்க வந்து ஓ, சும்மா எங்களுக்கு பரிமாற வந்திருக்கீங்களா? ஏய். ஆ. சும்மா இருக்கியா? ம். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க தெரியாதுங்க. ஆனா நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எதுக்கு தற்காலிகமா வேலை செஞ்ச எல்லா தொழிலாளிகளையும் நிரந்தரமாக்கிட்டீங்கல்ல. அதனால என்னங்க பரவாயில்ல அதுக்கு போய் நீங்க நன்றி ரொம்ப நெளியாதீங்க. சமயத்துல நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். மாட்டீங்களே. சொல்லல. ஆ? நீ முன்னால போய்கிட்டு இரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலைண்ணே? போனா போவேன். அண்ணே அந்த வேலைக்கு நானும் வரேண்ணே. இரும்பு அடிக்கிறதுல எருமைக்கு என்ன வேலை? வாஸ்தவமான பேச்சு. ம்.